வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார், வாட்ச்மேன், சானிட்டரி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவுதல் வேண்டும். கூற்று 2, கண்களில் எரிச்சல் வந்தால் கைகளால் கண்களை கசக்குதல் வேண்டும். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். கூற்று 1 மட்டும் சரி. அதாவது கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவுதல் வேண்டும். கண்ணை கசக்க கூடாது, குளிர்ந்த நீரில் கழுவுதல் வேண்டும். கணினிகள் முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற ஒரு குறைபாடு பொதுவாக ஏற்படுகிறது. இந்த குறைபாட்டின் விளைவு என்ன? அனைத்தும். டிஜிட்டல் கண் சிரமம் அப்படிங்கிற ஒரு குறைபாடு வந்தால் இது எல்லாமே இருக்கும். கண்கள் உலர்ந்து போகும், மங்கிய பார்வை மற்றும் தலைவலி, கண் சிரமப்படுதல், இது எல்லாமே சேர்த்து அனைத்தும். தேசிய குடற்புழு நீக்க தினம். பிப்ரவரி 10. தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10. உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் டேஷ் ஆண்டால் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 7ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இதில் ஜூன் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம். பூவந்தி மரத்தின் பழத்தில் டேஷ் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. சப்போனின். பூவந்தி மரத்தின் பழத்தில் எந்த வேதிப்பொருள் இருக்குன்னா சப்போனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. டேஷ் அளவானது டெசிபல் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஒலி. இந்த லீ போட்டிருக்காங்க அப்படின்னா சவுண்டுன்னு அர்த்தம். ஸோ சவுண்டை எந்த அலகால் அளக்கலாம் அப்படின்னா டெசிபல் அப்படிங்கிற அலகால் அளக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் மனிதர்களால் கேட்க முடியும். அதுக்கு மேலே கேட்கக்கூடியது எல்லாமே மீயொலி சொல்லுவாங்க. அந்த மீயொலியில் உணரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா வவ்வாலுக்கு உண்டு. இது ஒரு காமன் கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்காங்க. சிறார் உதவி எண் எது? (1098). இதுதான் சிறார் உதவி எண். இதில் இருக்கக்கூடிய எல்லா உதவி எண்ணுமே நான் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் வாங்கினவங்க எல்லாம் படிச்சுக்காங்க. ஒவ்வொரு உதவி எண், இந்த நம்பருக்கு என்ன, இந்த நம்பருக்கு, இந்த நம்பருக்கு, எல்லா நம்பருக்குமே என்ன மீனிங் வரும், என்ன உதவி எண் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே சிறார் உதவி எண் 1098. ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் டேஷ் எனப்படும். நிறை எனப்படும். துகள்களின் அளவு எல்லாம் சேர்ந்துச்சு, ஒரு திங் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா துகள்களும் அளவு தான் நிறை, அந்த வெயிட்டு. அது போல் பின்வருவனவற்றை ஆராய்க, எது சரி? வெப்பநிலை மாறும்பொழுது பருப்பொருள்களின் நிலைகளும் மாறும். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் திரவமாகவும் திரவப்பொருள் வாயுவாகவும் மாறுகிறது. அதே போல் குளிர்விக்கும் போது வாயு திரவமாகவும் திரவம் திடப்பொருளாகவும் மாறுகிறது. ஆப்ஷன் கீழே இருக்கும், பார்த்துக்கலாம், செக் பண்ணுங்க. எல்லாமே சரி. வெப்பநிலை மாறும்போது பருப்பொருள்களோட நிலைகள் கண்டிப்பாக மாறும். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் திரவமாக மாறும், அதுக்கப்புறம் திரவப்பொருள் வாயுவாக மாறும். இதுதான் இந்த சீக்வன்ஸு. அதே போல் குளிர்விக்கும் போது வாயு திரவமாகவும் திரவம் திடப்பொருளாகவும் மாறுகிறது. திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும். ஒரு திரவ பொருள் இருக்குது, அதை ஹீட் பண்ணுறோம். அதை ஹீட் பண்ணும்போது வாயுவாக மாறுது இல்லையா? தண்ணி இருக்குது, திரவம், அதை நம்ம ஹீட் பண்ணுறோம், தண்ணி வாயுவாக மாறுது இல்லையா? அந்த நிகழ்வுக்கு என்ன பேர்? அப்படி படிங்க, அப்போ ஈஸியாக புரியும். ஆவியாகும், ஆவியாதல். ஸோ திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வுக்கு என்ன பேர்? ஆவியாதல். திரவ பொருளை குளிர்விக்கும் போது அது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும். இப்போ இந்த தண்ணியே ஐஸ் கட்டியாக மாறுது. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திரவ பொருள்னா தண்ணி, அதை நம்ம கூல் பண்ணுறோம். அப்போ குளிர்விக்கும் போது அது திடப்பொருளாக மாறுதுன்னா ஐஸ் கட்டியாக மாறுது. இது போல் அந்த ஐஸ் கட்டியாக மாறுற நிகழ்வுக்கு என்ன பேர்? உறைதல். உறைபனி அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் உறைதல். வாயு நிலையுள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் சுருங்குதல். வாயு நிலையுள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறுது இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னா சுருங்குதல். திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் டேஷ் எனப்படும். உருகுதல். இப்போ ஒரு திடப்பொருள் இருக்குது, அதை வெப்பப்படுத்துகிறோம். அப்போ அது என்னவா மாறுது? திரவமாக மாறும் செயல். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு தோசைக்கல்ல ஐஸ் கட்டி போடுறோம், அது திடப்பொருள் தானே. அதை போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? திரவமாயிடும். ஸோ அந்த ஹீட் ஆகும்போது இப்படி மாறுதுல, அதுக்கு பேர் உருகுதல். பின்வருவனவற்றில் எதில் திரவம் திடப்பொருளாக மாறும்? உறையும் வரை குளிர்வித்தல். பெஸ்ட்டு அதுதான். நம்ம வாட்டர் டூ அந்த ஐஸ் கட்டி சொன்னாலே அதே தான். இப்போ கலனில் ஊற்றுனா அது போல் மாறுமா? மாறாது. கொதிச்சா எல்லாமே திரவமாக தான் மாறும். இல்லைன்னா வேறு இப்போ ஆவியாக மாறலாம், திரவம், அது போல் ஆகும். ஆனால் இங்கே என்னவா மாறுது? திடப்பொருளாக மாறும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திடப்பொருளாக மாறணும் அப்படின்னா உறையும் வரை குளிர்விக்கணும். ஒரு பொருளானது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை டேஷ் என்கிறோம். ஒரு பொருள் இருக்குது, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நகருது, அதுக்கு பேர் என்ன? இயக்கம். ஸோ ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை இயக்கம் என்கிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும்.
புக் வந்து நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். புக்காக தான் இப்போ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அல்லது அந்த பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யப்படக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலே டேஷ் எனப்படும். விசை. இயக்கத்துக்கும் விசைக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்காங்க. இப்போ ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது அந்த இயக்கம். அந்த நகரும் பொருளை ஜஸ்ட்டு நிறுத்துறதுக்கோ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஃபாஸ்ட்டாக செயல்பட வைக்கிறதுக்கோ இது மாதிரி செயல்பட வைக்கிறதுக்கு என்ன செயல்படுத்தப்படுதுன்னா விசை. அந்த விசை தள்ளுறதுக்கோ இல்லை இழுக்கிறதுக்கோ இல்லை நிறுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். அதுதான் அதுக்கு பேர் என்னென்னா விசை. இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது மேலும் விசை கொடுக்கப்படும் போது அந்த பொருளின் வேகம். அதிகரிக்கிறது. இப்போ ஒரு ஊஞ்சல் ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊஞ்சல் ஆட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளி ஆட்டுறோம். அது வந்து விசை நம்ம கொடுக்கறது. ஊஞ்சல் ஆடுது, அதை கொஞ்சம் தள்ளி விடுறோம். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸான விசை கொடுத்து தள்ளி விடுறோன்னா அப்போ என்ன ஆகும்? அந்த ஊஞ்சல் இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் போகும். அப்போ அது வந்து என்ன ஆகுது? அதிகரிக்கிறது. தூசு உறிஞ்சி எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது? தூசு உறிஞ்சி அப்படின்னா வேக்யூம் கிளீனர். தொடா விசை. வேக்யூம் கிளீனர் வந்து தொடா விசை அடிப்படையில் செயல்படுகிறது. பின்வருவனவற்றுள் எந்திர விசைக்கு எடுத்துக்காட்டு எது? மற்றும் மிக்சியை கொண்டு பொருட்களை அரைத்தல். அது வந்து ஒரு இயந்திரம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ எந்திர விசை. மிக்சியை கொண்டு பொருட்களை அரைத்தல், மண் வெட்டும் இயந்திரத்தை கொண்டு குழி தோண்டுதல், இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு? எந்திர விசைக்கு எடுத்துக்காட்டு. மரத்திலிருந்து பழம் கீழே விழ காரணம். புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன். அவரோட விதி வந்து 3 விதி உண்டு. ஸோ இதில் மெயின் வந்து இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்காங்க. மரத்துலேருந்து பழம் கீழே விழ காரணம் புவியீர்ப்பு விசை. அதை கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.